ஜிப்மர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் and welcome to சினிமா செய்திகள். இந்த வாரமோ சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில தமிழ் சினிமால கடந்த சில தினங்கள்ல நடந்த படப்பூஜைகள், பத்திரிகையாளர் சந்திப்பு, இசை வெளியீட்டு விழா, ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாத்தையுமே காட்சிகளா பார்த்து ரசிக்கலாம். சினிமா உட்பட எல்லா கலைஞர்களுக்கும் மிகப்பெரிய அங்கீகாரமே அவர்களுக்கு கொடுக்கப்படும் விருதுகள் தான். விருதுகள் கலைஞர்களின் ஆயுளை நீட்டிக்கும், அவர்கள் புதிதாக செயல்பட தூண்டும். இப்படி விருதுகளுக்கென பல சிறப்புகள் உண்டு. 1930 பிறந்த கே. விஸ்வநாத் அவர்கள் சினிமா இயக்குனரா சங்கராபரணம், சிப்பிக்குள் முத்து, சலங்கை ஒலி என 25க்கும் மேற்பட்ட படங்களை இந்திய மொழிகளில் இயக்கியிருக்காரு. கே. விஸ்வநாத் அவர்கள் சிறந்த இயக்குனருக்கான தேசிய விருதை 5 முறையும் பத்மஸ்ரீ விருதையும் பெற்றிருக்காரு. இப்போ இந்தியாவின் மிகப்பெரிய சினிமா விருதான தாதா சாஹேப் பால்கே விருதையும் பெற்று தன்னுடைய உழைப்புக்கான அங்கீகாரத்தை அடைஞ்சிருக்காரு. ஸோ உத்தரவு மகாராஜா இந்த படம் வந்து இது வரைக்கும் நான் பண்ண படங்களில் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான படம். ஒரு பெர்ஃபார்ம் ஓரியன்டட் ஸ்கிரிப்ட். இது வரைக்கும் நான் வந்து ஒரு சாக்லேட் பையார் பண்ணியிருப்பேன், நிறைய படங்கள் வந்து ஒரு வேறு டைமென்ஷன் பண்ணியிருப்பேன். பட் இது டோட்டலாக நெகட்டிவ் ஷேட் கலந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் படம். நிச்சயமாக இந்த படம் வந்து என்னோடய கேரியரில் மிகப்பெரிய படமாக இருக்கும். இந்த உத்தரவு மகாராஜா படத்துடைய இயக்குனர் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறுலையும் ஒரு சந்தர்ப்பம் வந்து நம்மளை பழிவாங்கிறதுக்காக காத்துட்ருக்கோம் அப்படிங்கிறத ஒரு ஒன்லைனை வச்சு தான் அந்த ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கேன். அதாவது நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய தவறுகள் செய்கிறாங்க. அந்த தவறுகள்லேருந்து நம்ம எப்படி தப்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு வீண் கனவு கண்டுட்ருப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக என்றைக்கா ஒரு நாள் அவங்க கண்டிப்பாக மாட்டிக்குவாங்க. நீங்கள் நிறைய பார்த்திங்கன்னா நிறைய குற்றங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் மாட்டிக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அது வந்து இன்றைக்கி நம்ம இந்த சமூகத்தில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன மெசேஜ் தான் அது. நடிகர் துல்கர் சல்மான் தமிழில் அறிமுகமான முதல் படத்திலேயே அங்கீகாரம் அடைந்தவர். துல்கர் சல்மான் இயக்குனர் நாக் அஸ்வின் மறைந்த நடிகை சாவித்ரி அவர்களின் வாழ்க்கையை படமாக்க இருக்காரு. இந்த படத்துல ஜெமினி கணேசனா நடிக்க இருக்காரு துல்கர் சல்மான். மகாநதி என்ற தலைப்புல உருவாக இருக்கும் இந்த படத்துல சாவித்ரியா நடிக்க இருக்காங்க கீர்த்தி சுரேஷ். முக்கியமான கதாபாத்திரத்துல நடிக்க இருக்காங்க சமந்தா. திருப்பதி சாமி குடும்பம் இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழாவை பார்க்கலாம். சுரேஷ் சண்முகம் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. ஹீரோயின் தன்ஷிகா, இயக்குனர்கள் சாய் ரமணி, வசந்தபாலன், லிங்குசாமி என பலர் இந்த விழால கலந்துக்கிட்டு வாழ்த்துனாங்க. குடும்ப பேர் வந்து திருப்பதி மளிகை, திருப்பதி நெல்மண்டி, திருப்பதி லாரி சர்வீஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால திருப்பதி மளிகை அதெல்லாம் இருக்கிறதுனால நான் திருப்பதி சாமி குடும்பம்னு வச்சுருந்தேன். இப்போயும் இந்த டைட்டில் வேற எங்கேயும் போகல, என்னுடைய குடும்பத்துக்கு தான் வந்திருக்கு. இந்த படத்தை பற்றி யோசிக்க வேணாம், இது மிக சிறப்பாக வரும், நம்புங்க. நீங்கள் யாராருக்கோ பார்த்த வேலை உங்களுக்கும் அது நடக்கும். டைரக்டர் சுரேஷ் சாரை கூப்பிட்றேன். நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் அரசில். சரி அவர்கிட்ட கூப்பிட்டு கதை கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கதை கேட்டேன். ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு கதையை சொன்னார். ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஒரு 2 பசங்க அப்படி ஸ்கூலுக்கு போய்ட்டு வரல ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்துடுது. அந்த இன்சிடென்ட் வந்து இந்த மொத்த குடும்பத்தையும் எப்படி புரட்டி போடுது, இந்த சந்தோஷமாக இருந்த குடும்பம் எப்படி ஒரு அல்லோலப்படுது, இதுலேருந்து இவங்க எப்படி எஸ்கேப் ஆகிறாங்க அப்படின்றது தான். பாபராஜா சார் வந்து அவங்க பசங்களை வச்சு படம் பண்ணணும்னு சொல்லியிருந்தார். இப்போது ஒரு கதை செலக்ட் பண்ணும்போது இந்த ஃபேமிலி சப்ஜெக்ட் ஒன்று வந்து தோணுச்சு. கதை பேஸ் வந்து திருச்சி தான் ஃபுல்லாக ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி பற்றி ஒன்று சப்ஜெக்ட்டு. என் பேர் ஜேகே, இவன் என் தம்பி ஜாஹின். நிஜத்துலேயும் நாங்கள் 2 பேரும் அண்ணன் தம்பி, படத்துலேயும் நாங்கள் 2 அண்ணன் தம்பி தான். பாட்டெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாம்டிராஜ் சார் மியூசிக்கில் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு. இது ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி மூவி. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்படி நல்ல ஆனந்தம்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு மூவி இப்போ வந்திருக்கு. திருப்பதி சாமி குடும்பம் இந்த படம் என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி ஹீரோனாக பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி கவனில் நடிச்சிருக்கேன், அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன். இந்த படத்தை நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். என் பேர் ஹனி, திருப்பதி சாமி குடும்பத்தில் தங்கச்சி கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஜாவித் அண்ணாக்கும் தங்கச்சி கேரக்டர். என்னோடய பேர் சாம்டிராஜ். இந்த படம் திருப்பதி சாமி குடும்பமோட மியூசிக் கம்போசர். இந்த படத்தில் 5 சாங்ஸ் பண்ணியிருக்கேன். சாங்ஸ்லாம் நல்லா வந்திருக்கு. ஸோ இதில் வந்து ஒரு மெலடி சாங், ஸோ 2 ஃபாஸ்ட் நம்பர்ஸ் இருக்குது, அப்புறம் இன்னும் 2 தீம், ஒரு கார் சேஸ் தீம் மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதுவுமே நல்லா வந்திருக்கு. இந்த வருடம் ஜூன் மாதத்தில் விஸ்வரூபம் 2 திரைப்படத்தை வெளியிட திட்டமிட்டிருக்காரு கமலஹாசன் அவர்கள்.
நடிகர்கள் ஏஆர் ஜெயகிருஷ்ணா, ரவி மரியா, ராஜேஷ், சோனியா அகர்வால் நடித்து கொண்டிருக்கும் திரைப்படம் உன்னாலே என்னாலே. இந்த படத்தின் படப்பிடிப்பு தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இந்த படத்தின் பெயர் வந்து உன்னால் என்னால். இந்த படத்தோடைய டைரக்டர் வந்து ஏஆர் ஜெயகிருஷ்ணா, நான் தான். இதில் வந்து 3 ஹீரோ 3 ஹீரோயின் சப்ஜெக்ட் இது. ஸோ இந்த படம் வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்படும். ஏன்னா நல்ல கதை, திரைக்கதை, பேஸ்மெண்ட் நல்லா இருக்குது. கண்டிப்பாக வந்து பெரிய அளவில் பேசப்படும். ஸ்டோரியை கட்டிச்சு ரொம்ப மனசு பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் 3 நாளில் அதெல்லாம் ஆரம்பிச்சிட்டேன். சென்னைக்கு வந்து வீடு எடுத்து எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அப்புறம் அவர் பண்ணிட்டார். நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கதை. அதுவும் இந்த ஆர்டிஸ்ட், இந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாம் வெரி கோஆப்ரேட்டிவ். இந்த படத்தில் சோடா கோபால் அப்படின்னு ஒரு கேரக்டர் நான் நடிக்கிறேன். அதாவது அடிக்கடி சோடா குடிக்கிற ஒரு கேரக்டர். சைக்கோவா, மெண்டலா, லூஸா, காமெடியனா, வில்லனா அப்படின்னு தெரியாத ஒரு கேரக்டர். என்னோடய பேர் உமேஷ். இந்த படத்தில் நான் ஒரு ஹீரோவாக நடிச்சுக்கிட்டு இருக்கேன். நாங்கள் 3 பேரும் கிராமத்துலேருந்து சென்னைக்கு வந்து சம்பாரிச்சிட்டு மறுபடியும் ஊருக்கு போய் எங்களோட லட்சியம் நிறைவேறுதா இல்லையான்றது தான் படத்தோட என்னோட கெரியர் நான் ஸ்டார்ட் பண்ணது மாநாடு மயிலாடு அப்படின்ற ஒரு டான்ஸ் ரியாலிட்டி ஷோவில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஐம் ஸோ ஹாப்பி. இந்த படம் உன்னால் என்னால்ன்ற மூவியில் வந்து ஃபர்ஸ்ட் லீடாக பண்ணிகிட்ருக்கேன். இந்த படம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப், த்ரில்லர், காமெடி எல்லாத்தையும் சேர்த்து வச்ச ஒரு மூவியாக இருக்குது. என் பேர் ஜெகா. என்னோட முதல் படம் ஞானக்கிருக்கன் 2014 ரிலீஸ் ஆச்சு. இப்போ வந்து 5வது படமாக உன்னால் என்னால் படம் போயிட்டுருக்கு. இதில் வந்து ஜீவன் அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணுறேன். ஜீவன் வந்து ஒரு சாஃப்ட்வேர் ரிசர்ச் பண்ணுற ஒரு ஆள். இங்கே சென்னைக்கு வராரு. ஊரில் நிறைய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு வராரு. இங்கேயும் வந்து நிறைய பிரச்சனைகள் வருது. அது எப்படி சால்வ் பண்ணுறாருன்ற மாதிரி ஒரு கதைக்களம் தான் அது. என் பேர் முகமது ரிஸ்வான். இந்த படத்தோடைய மியூசிக் டைரக்டர். இந்த படத்தில் மொத்தம் 5 பாடல்கள். ஒன்று வந்து நல்லா சிட்டி பேஸில் இருக்கிற ஒரு நல்ல ஃபாஸ்ட் ட்ராக் சாங் மாதிரி ஒன்று, அதுக்கப்புறம் ஒரு நல்ல பிபிஎம்மில் ஒரு சாங் ஒன்று, அதுக்கப்புறம் ஒரு ஃபோக் சாங் ஒன்று, 3 மாண்டேஜஸ் சாங் இருக்குது. ஏஆர் முருகதாஸ் மகேஷ் பாபுவை வைத்து இயக்கி முடித்திருக்கும் திரைப்படம் ஸ்பைடர். இந்த படத்தின் கிளைமேக்ஸ் காட்சி சமீபத்தில் வெளிவந்த ஒரு படத்தில் இடம்பெற்றதால வேறொரு கிளைமேக்ஸை வைத்து இப்போ இந்த படத்துடைய ஷூட்டிங்கை நடத்திட்டு இருக்காரு ஏஆர் முருகதாஸ் அவர்கள். ஸ்ரீகாந்த் தேவா இசையில் விஜய் ஆனந்த் இயக்கத்தில் யுவன் ஹீரோவாக நடித்திருக்கும் திரைப்படம் விளையாட்டு ஆரம்பம். இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழால தயாரிப்பாளர் சங்க தலைவர் நடிகர் விஷால், இயக்குனர் பாலா என பல பேர் கலந்துக்கிட்டாங்க. யுவனை பற்றி சொல்லணும். என் கூட ஒரு படம் பண்ணுறதா இருந்தது. கால சூழ்நிலையினால கொஞ்சம் தள்ளி போக வேண்டியதாச்சு. ஒரு கடுமையான உழைப்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது யுவன்கிட்ட இருக்குது. அந்த பாட்டில் வந்த மாதிரி, அந்த எந்த மலைன்ற பாட்டில் வந்த மாதிரி நிச்சயமாக எந்த தடைகள் வந்தாலும், என்னென்ன மாதிரியான குறுக்கீடுகள் வந்தாலும், உன்னோட உழைப்பு மாத்திரம் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்துச்சுன்னா நீ நிச்சயம் வெற்றி பெறுவேன். இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை இருக்கும். இந்த படத்தில் வந்து பாடல்கள் எழுதியிருக்காங்க. எழில்வேந்தன் நல்லா எழுதியிருக்காரு. வீக்கெண்ட் சாங் எழுதியிருக்காரு. இந்துமதி மேம் எக்ஸண்டாக ஒரு சாங் எழுதியிருக்காங்க. ருக்ஸேனா அவங்களும் சூப்பராக எழுதியிருக்காங்க. எல்லா படங்களும் வந்து ஒரே மாதிரி பார்க்கணுன்றது இந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம். ஸோ வி வில் ஆல்வேஸ் பி தேர் டில் த ரிலீஸ். 4 தயாரிப்பாளர்கள் இருக்காங்க. ஸோ ஆல் த பெஸ்ட் டு த ப்ரொடியூசர்ஸ். யுவனோட அப்பா ஃபிரோஸ் அவர் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். ஒரு பிள்ளை எப்படி வளர்க்கணும், எப்படி சினிமாவுக்கு கொண்டு வரணும், அதுக்கு என்ன தயாரிப்பு எடுக்கணும், இது எல்லாமே ரொம்ப கரெக்டாக செய்வார். கரெக்டாக செஞ்சுருக்காரு. அதனால தான் இன்றைக்கி யுவன் இப்படி இங்கே பிரதிபலிக்கிறாரு. மேக் 5 ஸ்டுடியோஸோட எங்களோட முதல் படம் இது, விளையாட்டு ஆரம்பம் சொல்லிட்டு புது கான்செப்ட். அதாவது எம்எல்எம் அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸை பற்றி பேஸ் பண்ணி வந்திருக்க படம் அது. ஆக்சுவலாக படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. என்னுடைய பேர் ஃபிரோஸ் கான். மேக் 5 ஸ்டுடியோஸ் விளையாட்டு ஆரம்பம் இந்த கதையை நான் தான் எழுதியிருக்கேன். இதில் யுவன் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. மிகப்பெரிய பொருள் செலவில் பிரம்மாண்டமான ஒரு இன்னைக்கு காலகட்டத்துக்கு ஏற்ற ஒரு அருமையான ஒரு படம். என் பேர் விஜயானந்த், ஃபிலிம் டைரக்டர். இந்த படத்தை ஏஆர் சூரியன், விஜயானந்த் 2 பேரும் சேர்ந்து இயக்கியிருக்கோம். இது வந்து விளையாட்டு ஆரம்பம். இது ஒரு மோட்டிவேஷன் ஸ்கிரிப்ட். அதாவது சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற பசங்களுக்கு திடீர்னு வேலை போனதுக்கப்புறம் லைஃப் ஒரு பிரேக்கப் ஆகிடுது. அதுக்கப்புறம் என்ன லைஃப்னு யோசிக்கும்போது இந்த எம்எல்எம்னு ஒரு கான்செப்ட், புதுசாக ஒரு கான்செப்ட் எடுத்து இந்த படத்தை பண்ணுறாங்க. இந்த ஒரு கான்செப்டை மீனாக வச்சு இந்த படத்தை பண்ணியிருக்கோம். இது கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கும். நான் தான் இங்கே யுவன் பேசுகிறேன். படத்தை பற்றி நிறைய சொல்லணும் ஆசையாக இருக்குது. அண்ட் இந்த படத்து மொத்தம் 5 சாங்ஸ் இருக்குது. 5 சாங்குமே சூப்பராக வந்திருக்கு. அண்ட் கண்டிப்பாக எல்லாருமே என்ஜாய் பண்ணுவீங்க. என் பேர் வந்து அருண்மொழி சோழன். இந்த படத்தோட கேமராமேன் பேசுகிறேன். இது விளையாட்டு ஆரம்பம். எனக்கு இது ஃபஸ்ட் மூவி. எனக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நட்டி சார் வந்து கேமராமேன் அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன்.
ப்ளஸ் வந்து இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்கிரிப்ட் இது. அது இந்த கரண்ட் சுச்சுவேஷனுக்கு நல்லா இருக்கும் இந்த படம். அதர்வாவின் சினிமாவில் தரமான வெற்றி படம் ஈட்டி. ஜிவி பிரகாஷ் குமார் நடித்து கொண்டிருக்கும் ஐங்கரன் படத்தை இயக்கிட்டு இருக்காரு ரவி அரசு. நாமக்கல்லில் நடந்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு மெடிக்கல் த்ரில்லரா அதே பகுதியில் படப்பிடிப்பை நடத்திட்டு இருக்காங்க. ஜெட்லி படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவை பார்க்கலாம். கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் தலைமையில் நடந்த இந்த விழாவில் திரைப்பட படைப்பாளிகள் பல பேர் கலந்துக்கிட்டு வாழ்த்துனாங்க. இங்கு ஜெட்லி படத்தை நாம் எல்லோரும் பார்த்தோம். தமிழ் சினிமா வித்தியாசமான முயற்சிகளுக்கு தன்னை ஆட்படுத்தி கொண்டிருக்கிறது. தமிழ் சினிமா கலைஞர்களை பார்த்து நான் வியக்கிறேன். ஹாலிவுட்டில் நேற்று ஒரு தொழில்நுட்பம் வந்தால் மறுநாள் கோடம்பாக்கத்தில் அதை பற்றி கொள்ளக்கூடிய புத்தி கூர்மை உள்ளவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார். ஜெட்லி படத்தில் எல்லாம் என்ன பன்றி, ஒரு பன்றியை வச்சு படமா, பன்றியை வைத்து படமா என்று கேட்கிறார்கள். நான் கேட்கிறேன், இந்த ஜீவராசிகளில் இடிந்தது என்று ஏதாவது உண்டா? பயனற்ற படைப்பு என்று இந்த பிரபஞ்சத்தில் ஏதேனும் உண்டா? சொல்லப்போனால் இந்த பூமிக்கு கடைசியாக வந்தவன் தான் மனிதன். இந்த பூமி முதலில் விலங்குகளுக்கு சொந்தம், பறவைகளுக்கு சொந்தம், தாவரங்களுக்கு சொந்தம். கடைசியாக பிறந்த மனிதன் வஞ்சகன். தன் புத்தி கூர்மையால் மூன்றையும் வென்று விட்டான். இடி மின்னல் புயல் காதலானாலும் சரி, இரண்டு தலைப்புகளுமே மிக கேட்சியாக இருக்கின்றன. ஜெட்லி படத்தினுடைய ப்ரொமோஷன் பப்ளிசிட்டி ஸ்டில்ஸை பார்க்கும் பொழுது ஒரு ஸ்டில்லில் கூட கதாநாயகனுடைய படம் இல்லை என்பதே கதைக்களத்தில் அவர்கள் எவ்வளவு ஸ்ட்ராங்காகவும் கான்ஃபிடென்ட்டாகவும் இருக்கிறார்கள் என்பதற்கான ஒரு சான்று. ஃபஸ்ட்டு வந்து ஜெகன் சாய்க்கு வந்து என்னோடய வாழ்த்துக்கள். அவர் என்ன ஒரு கனவில் இருந்தாரோ இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய படமாக அமையணும், ரொம்ப வருஷமாக என்கிட்ட வந்து பேசிகிட்டே இருப்பார். அதை வந்து இந்த ஃபஸ்ட் லுக் லான்ச்லேயே வந்து அவர் வந்து ப்ரூவ் பண்ணிட்டார். அவருக்கு என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள். என் பேர் ஜெகன் சாய், நான் இந்த ஜெட்லி படத்தோட இயக்குனர். இந்த படம் முழுக்க முழுக்க குழந்தைகளுக்கான ஒரு படமாக, குடும்பமாக வந்து தேட்டரில் படம் பார்க்கணுன்றதுக்காக எடுக்கிற ஒரு படம். இந்த படம் இதில் வந்து கண்ணன் பொன்னையா, அப்புறம் நானும் இதில் ஒரு லீட் கேரக்டர் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் விட இந்த டைட்டில் உள்ள ஒரு பன்னிக்குட்டி நடிக்குது, ஒரு பிக்லெட், அதுதான் இந்த டைட்டில் கேரக்டர். ஸோ அதுதான் இந்த படத்தோட ஒரு விஷயம். அதோட டிசைனிங்கே நாங்கள் ஹாலிவுட்டில் பண்ணியிருக்கிறோம். அது இந்த படத்தோட பேர் ஜெட்லி. ஜெட்லின்னு ஒரு பெரிய ஆக்ஷன் படம் அப்படின்னு நினச்சிடாதீங்க. கண்டிப்பாக ஒரு ஆக்ஷன் படம் இல்லை. இது குழந்தைகளுக்கான ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர். இந்த படத்தோட ஹீரோ வந்து ஒரு பிக்லெட், அப்புறம் ஒரு சின்ன குட்டி பையன். இந்த ரெண்டு பேரையும் மேய்க்கிறது தான் என்னோட ஜெகன் சொல்லி படத்தோட டைரக்டர் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. எங்கள் ரெண்டு பேரோடையும் வேலை. ஜெயம் ரவி மலைவாழ் மக்களில் ஒருவராக மீண்டும் கெட்டப் மாற்றி நடித்திருக்கும் திரைப்படம் வனமகன். விஜய் இயக்கத்தில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைத்திருக்கும் 50வது திரைப்படம். இந்த படம் டாட் ஆரம்பித்து தொடங்கி வச்சது ஜெயம் ரவி சார் தான். அவர் இல்லைன்னா அந்த படம் கிடையாது. தேங்க்யூ பிரதர், ஐ டோன்ட் நோ வாட் டு சே. அவர் எடுத்துக்கிட்ட சிரத்தை இந்த படத்துக்காக அது வந்து என்னால் சொல்ல முடியாது. எவ்வளோ அடிபட்டிருக்கு, எவ்வளோ தடவை எங்களை சொல்லாமல் இருந்திருக்காருன்றது எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அது செல்வா மாஸ்டருக்கு தெரியும். எல்லாத்துக்குமே ரெடியாக இருந்தார். ஐ திங்க் எவ்ரி திங் இஸ் ரெடி ஃபார் எவ்ரி திங். அதனால தான் படம் பண்ண முடிஞ்சது. என்னுடைய இந்த வேலையை நான் தொடரணும்னு ஆசைப்படுறேன். இந்த வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் போர் அடிச்சிடக்கூடாது என் வேலைன்னு புது விஷயமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குற ரசிகர்கள் உங்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு விஷயமும் பாட்டுன்னா பாட்டில் இருக்கிற பாட்டை ஒரு 20,000 செக்மெண்ட்ஸாக பிரித்து போட்டு அதில் நான் சந்தோஷமாக ஒரு மெடிடேஷன் மாதிரி பண்ணுவேன். ஒரு பாட்டை 200-300 வாட்டி கேட்டு முடிஞ்சு போன பாட்டை மட்டும் விட்டு வர மாட்டேன். அதில் வேறு என்ன பண்ணலாம், அது எதாவது இன்ஸ்பயர் பண்ணேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தியானம் மாதிரியும், அப்புறம் ஒரு நுகர்வோர், ஒரு கன்சியூமர் மாதிரி தான் என்னுடைய ப்ரொடக்ஷன். ரவி, he is the most fantastic co-star to work with. I also have to give him the credit of being the most large-hearted person I have ever met. Apart from that, he has worked not only very, very hard on his physical appearance, but on every shot that we've given for Vanamagan. And I don't think any other actor could have just done justice to the role like Ravi has done. ஹாரிஸ் அவர்கிட்ட சொல்லிட்டேன், அவரோட பெஸ்ட் மெலடி இதுதான் நம்பர் 1. மெலடிஸ்ன்னு பார்க்குறம்போது இதுதான் நம்பர் 1, அது சந்தேகமே இல்லை. திரு ரொம்ப வாழ்த்து சொல்கிறது வந்து
ரொம்ப அந்நியமாக இருக்குது. ஏன்னா எனக்குமான பழக்கம் வந்து உதவியாளராக இருக்கிறப்பவே நமக்கு தெரியும். அதனால் நான் பெருமைப்படுறேன்னு தான் சொல்லணும், வாழ்த்து சொல்கிறத விட. ரவிகிட்ட இருக்கிற எனக்கு ஒரு ரொம்ப பிடிச்சமான விஷயம் என்னென்னா, அவர் வீட்டில் எப்படி பார்த்தாலும் சரி, ஒரு ஃபங்க்ஷனில் எப்படி பார்த்தாலும் சரி, அதே தான் ஷூட்டிங்லேயும். அந்த காலகட்டத்தில் ரவி எப்படி பழகினாரோ அதுவே தான் இப்போதும் எங்கேயும் எப்போதும். உண்மையில் எல்லா படங்கள்லையுமே ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுக்கறது ஒரு பெரிய ஒரு சாமர்த்தியம் தான். உண்மையில் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணி அது கடவுளுடைய அருள் அந்த அளவுக்கு இருந்தால் தான் அது சாத்தியம். இந்த படம் அதே மாதிரி இன்னொரு கிரேட் ஃபிலிமாக அமையணும். என்னுடைய வாழ்த்துக்கள். ரவி சார் வந்துட்டு அவருக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் வேண்டாம், அவரே அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து கண்டினியூட்டி அவரோட விஷயங்கள் எல்லாத்தையும் அவரே பார்த்துப்பார். விஜய் வந்து என்னோட செகண்ட் கேமரா ஆப்ரேட்டரே அவர் தான், விஜய் தான். ஸோ அவர் அந்த ஃபீல்டையும் விட்டு வைக்கல. ஸோ எல்லாருமே வந்து ஒரு ஃபேமிலியாக இட்ஸ் அ வெரி நைஸ். வனமகனில் ரைட் ஃப்ரம் ஏஎல் விஜய், வேறு எதுவுமே இல்லை. அண்ணன் ரவிக்கு அண்ணன், அவ்வளோதான். இன்னொரு சகோதரர், இந்த மாதிரி இந்த படமே சகோதரர் டீம்னு சொல்லணும். செல்வா மாஸ்டர் ரோப்பு கட்டுறோன்னா உடம்புல ரோப் கட்டுறதுக்கு துணியே இல்லை ரவிக்கு. இதில் ஒவ்வொரு நாளும் அந்த காட்டு அனுபவத்தை, காட்டுத்தனமான உழைப்பை அவன் சொல்லிட்டு இருந்தான். சந்தோஷமாக இருந்தது. இமேஜின் பண்ண முடியாத ஒரு உழைப்பு அந்த யூனிட் போட்டிருக்கு, என் தம்பி போட்டிருக்கான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வனமகன் அப்படின்னா ஒரு பங்களா பிக்சர் பேஸில் போனோம், தனிமையில் ஒருத்தன் உட்காந்துருக்கான். அந்த வாழ்க்கை தேவையா? அடுத்த வேலை சோத்துக்கு வழி கிடையாது, மாற்று உடை கிடையாது, ஒழுகாத வீடு கிடையாது. ஆனால் மனசுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணோட நடு ரோட்டில் இருக்கான். எந்த வாழ்க்கை சிறந்தது அப்படின்னா மனசுக்கு பிடிச்சவங்களோட உட்காந்துட்டு இருக்கிற வாழ்க்கை தான் சிறந்தது. இந்த படத்துக்கு பாட்டு எழுதுறதுக்காக என்னை வந்து விஜய் அவர்கள் கூப்பிட்டப்போ அவரை போய் சந்தித்த அந்த தருணம் வந்து மறக்க முடியாத ஒரு தருணம். ஏன்னா 2 பேருக்குமே வந்து ஒரு மாதிரியான ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு சுச்சுவேஷன் அங்கே இருந்துச்சு. அவரும் முதல் முறையாக வந்து முத்துக்குமார் அவர்கள் இல்லாமல் ஒரு படம் பண்ணுறாரு. நான் முதல் தடவை அவர் கூட சேர்ந்து போயிட்டு வேலை பார்க்க போகிறேன். எனக்கு தெரியும் அவங்களோட பாடல்கள், ஒவ்வொரு பாடலுக்கும் வந்து ஒரு பெரிய வந்து விசிறினா அவங்களோட படங்களில் வந்த பாடல்கள் எல்லாத்துக்கும். இந்த படத்தில் நான் எழுதின வரிகள் எல்லாத்தையும் வந்து முத்துக்குமார் அவர்களுக்கு காணிக்கையாக்குறேன். ஒரு பாடு 2 பாடல் அப்படின்னு எழுதியிருக்கேன். இந்த படத்தில் முதல் முறையாக வந்து எல்லா பாடல்களும் எழுதுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில் இன்றைக்கு வந்த எல்லா சுவாரஸ்யமான செய்திகளையும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சுமையா.